அனைவருக்கும் வணக்கம். நான் பூபாலன். ஒரு தாய் 5 குழந்தைகளை பெற்று அருமையாக ஆளாக்கி விடுவாள். ஆனால் 5 குழந்தைகளும் ஒரு தாயை கவனிக்க மாட்டார்கள், தவற விட்டு விடுவார்கள் என்ற சொல்லாடல் இன்றும் கிராம வழக்கில் உள்ளது. அதை அடிப்படையாக கொண்டும் ஒரு உண்மை சம்பவத்தை இதனுடன் சேர்த்து ஒரு அருமையான நெஞ்சை தொடும் வகையில் எடுத்திருக்கும் தாய்ப்பாசம் நிறைந்த படம்தான் ஜே பேபி என்கின்ற தமிழ் திரைப்படம். இந்த தாய்ப்பாசத்துடன் அண்ணன் தம்பிகளுக்குள் சண்டை வந்தால் எப்படி இந்த தாய்ப்பாசம் இவர்களை சேர்த்து வைக்கின்றது என்பதையும் சொல்லியிருக்கும் படம் தான் இது. ஆக தாய்ப்பாசம், சகோதரர்களும் சண்டை, இதை இரண்டையும் மையமாக கொண்டு ஒரு படம் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் குடும்பத்துடன் சேர்ந்து அமர்ந்து பெண்கள் ரசிக்கத்தக்க வகையில் அவ்வப்போது கண்ணீர் சிந்தும் அளவுக்கு ஒரு நெஞ்சை தொடும் படம் தான் ஜே பேபி. இந்த படத்தில் ஊர்வசி நடிப்பு உச்சம் தொட்டது. மாறன், தினேஷ் அண்ணன் தம்பியாகவே வாழ்ந்து விட்டார்கள். வடசென்னை மக்கள் காட்டும் அன்பு கூட மிக வித்தியாசமாக இருக்கும். அதை யதார்த்தமாக பதிவு செய்துள்ளார். அவர்கள் காட்டும் கோபம் கூட வேறு மாதிரியான கோபமாக இருக்கும். அதையும் யதார்த்தத்துடன் பதிவு செய்துள்ளார். முக்கியமாக மனைவிமார்கள் பேசும்போது அந்த வடசென்னையின் பாஷையின் ஓசையை சிறிதும் பெறலாமல் அருமையாக கொண்டு வந்துள்ளார். ஏற்கனவே நமக்கு மாரி செல்வராஜ் என்ற அற்புதமான ஒரு இயக்குனர் நமக்கு கிடைத்துள்ளார். அந்த வழியில் இப்போது சுரேஷ் மாரி அவர்கள் வந்துள்ளார்கள். இவருக்கு நல்லதொரு எதிர்காலம், குடும்ப பாங்கான படங்களை வெளிக்கொண்டு வர நல்ல முயற்சி செய்வார். நல்ல படங்கள் வருங்காலங்களில் கிடைக்கும் என்று தமிழ் சமுதாயம் எதிர்பார்க்கலாம். சில காட்சிகளில் ஆவணப்படம் போல் இருக்கும் நிலையை தடுத்திருந்தால் இந்த படம் இன்னும் விறுவிறுப்பாக, இன்னும் சுறுசுறுப்பாக, இன்னும் அற்புதமாக வந்திருக்கும். இந்த படத்திற்கு தாய்மார்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைக்க உள்ளது. ஏனென்றால் இந்த படம் ஒரு குடும்பமாக சென்று பார்க்க வேண்டிய தாய்பாசம், சகோதர பாசம் நிறைந்த ஒரு படம் என்று உங்களுக்கு நான் பரிந்துரைக்கின்றேன். இந்த படத்தை பார்த்துவிட்டு வெளியே வரும்போது அந்த இயக்குனரை சந்தித்து அவரை பாராட்டி அவருக்கு பொன்னாடை போர்த்தி மாலை சுற்றி பாராட்டிவிட்டு தான் வந்தோம். அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஜே பேபி, ஜே பேபி என கொண்டாடும் வகையில் அமைந்துள்ளது. நன்றி, வணக்கம்.